வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான கதை. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு இதுல ஒரு பதில் இருக்கு. இது வெறும் கதை மட்டும் இல்லங்க, இது ஒரு பெரிய லைஃப் லெசன். இந்த ஒரு வரி தான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே. இதுதான் இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்க போற முக்கியமான பாடம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். சரி, இப்ப நாம கதைக்குள்ள போகலாம் வாங்க. முதல்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்த ஒரு தாத்தாவை பத்தி பாப்போம். ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு தாத்தா இருந்தாரு. ஊரே அவரை சோம்பேறின்னு தான் கூப்பிடும். ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் எதிர்காலத்துல என்னென்னமோ பெருசா பண்ண போறேன்னு பேசிட்டே இருப்பாரே தவிர அதுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டார். இது நம்ம பலருக்கு பழக்கமான ஒண்ணுதான் இல்லையா? இப்படி கனவுலயே வாழ்ந்துட்டு இருந்த தாத்தாவுக்கு நிஜ வாழ்க்கையே ஒரு பெரிய ஷாக் கொடுக்க போகுது. வாங்க என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஒரு ராத்திரி பசியில வாடின அவரோட பேரன் கேட்டா, தாத்தா சாப்பிட ஏதாவது இருக்கான்னு. வீட்ல ஒண்ணுமே இல்ல. அந்த ஒரு கேள்வி அது தாத்தாவோட நெஞ்சில ஈட்டி மாதிரி குத்துச்சு. அப்போதான் அவர் குறைஞ்சது வெறும் பேச்சு பசிய போக்காதுன்னு. அந்த வலிதான் அவரை மாத்த ஆரம்பிச்சது. சரி, இந்த நிலைய மாத்தணும்னு தாத்தா ஒரு முடிவெடுத்தார். ஆனா பாருங்க, அவர் எடுத்த முதல் ஸ்டெப் நம்மள நிறைய பேர் பாதுகாப்பானதுன்னு நினைக்கிற ஒரு தப்பான வழி. ஊர்ல எல்லாரும் சொல்றதை கேட்டார். காசை சேமிச்சு வச்சாதான் பாதுகாப்புன்னு. அதை நம்பி அவரும் கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாரு. அட, தன்னோட சாப்பாட்டை கூட குறைச்சிக்கிட்டு கிடைக்கிற ஒவ்வொரு பைசாவையும் ஒரு கண்ணாடி ஜாடியில சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாரு. இதுதான் சரின்னு அவர் முழுசா நம்பினாரு. ஆனா ஒரு கேள்வி, அந்த ஜாடியில இருந்த பணம் நிஜமாவே பத்திரமா இருந்துச்சா? வாங்க தாத்தாவோட பிளான்ல இருந்த பெரிய ஓட்டை என்னன்னு பார்க்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜாடி எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அதாவது அவர் நினைச்ச மாதிரி 3 மூட்டை சோளம் வாங்க முடியல. ஏன்னா பொருட்களோட விலை ஏறிடுச்சு. அவரோட சேமிப்பால 1.5 மூட்டை தான் வாங்க முடிஞ்சுது. இதுக்கு பேர் தான் பணவீக்கம். அதாவது பணம் அப்படியே இருந்தாலும் அதோட மதிப்பு காலப்போக்குல குறைஞ்சிடும். பாவம் தாத்தா. இப்படி ஏமாந்து போன தாத்தாவுக்கு அப்பதான் ஒரு புது யோசனை வருது. இதுதான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். சோர்ந்து போய் வீட்டுக்கு வரும்போது அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் முட்டை, பால் எல்லாம் வித்துட்டு இருந்ததை பாக்குறாரு. டக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா. தன்னைகிட்ட இருந்த மிச்ச காசை எடுத்துட்டு போய் சில கோழிகளை வாங்கிட்டு வராரு. இப்ப பாருங்க, தாத்தாவோட புது பிளான் எவ்வளவு சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்னு. முதல்ல கோழிகளை வாங்கினாரு. அது போடுற முட்டையில கொஞ்சம் வீட்டு சாப்பாட்டுக்கு, மீதி முட்டையை வித்து காசாக்கினாரு. அந்த காசுல இன்னும் அதிக கோழிகளை வாங்கினாரு. பாத்தீங்களா, இப்போ அவரோட செல்வம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு சூப்பரான வளர்ச்சி சக்கரம் இல்லையா? இந்த சாட் பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். இடது பக்கம் பாருங்க, அந்த சேமிப்பு அது அப்படியே இருக்கு, இல்லனா அதோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுது. ஆனா வலது பக்கம் பாருங்க, முதலீடு, அதாவது தாத்தாவோட கோழிகள், அது எப்படி செங்குத்தா மேல போகுதுன்னு பாருங்க. இதுதாங்க வித்தியாசம். இப்ப கதை அதோட முடிவுக்கு வருது. இந்த அனுபவத்திலிருந்து தாத்தா தன்னோட பேரனுக்கு என்ன ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தாருன்னு பாப்போம். அவர் பேரனை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த கண்ணாடி ஜாடியில இருந்த பணத்தை விட இந்த கோழி தான் நமக்கு முக்கியம். இது நமக்கு சாப்பாடு கொடுக்குது, இதுவே வளருது, இதோட மதிப்பும் குறையறதில்லன்னு. எவ்வளோ பெரிய உண்மை இல்லையா? உழைக்கிற சொத்துக்கும் மூளையில முடங்கி கிடக்கிற பணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இதை விட அழகா சொல்ல முடியுமா? சோ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உண்மையான பாதுகாப்புங்கிறது பணத்தை பூட்டி வைக்கிறதுல இல்ல, சின்ன அளவுல இருந்தாலும் சரி, அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுல தான் இருக்கு. சரி, இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். உங்க வாழ்க்கையில உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த கோழிகள் என்ன? அது எதுவா வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கதை மூலமா நாம சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.